பக்கத்தால இவர் ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அரைங்குறையுமே இவர் இல்லை, இவரும் போயிட்டாரு. இது வெளியே வரும்போது இவர் இல்லை கிட்ட. இல்ல ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில மடக்கிட்டாரு. எவிடன்ஸ் போட்டாச்சு. கால் இப்படி இப்படிதான் வைக்க முடியாது, இப்படிதான் மடக்க முடியாது. கேளுங்க, வீட்டுல கேளுங்க. இப்படி மடக்கவே முடியாது. மஜிவாசி பாருங்க, வரும்போது சாட்சிக்கு வீட்டுக்காரு அதுதான் பக்கத்துல கூட்டு இல்ல எங்கெங்கெல்லாம் கூட்டு மூட்டு வலிக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டு போறாங்க. சரி இன்னொரு சரி அப்படிதான் முடிச்சுக்கலாம். இந்த உடல் பழைய விஷயங்களை சேர்ந்து விட்ட விஷயங்களை அவ்வப்போது வெளியேற்றுவதற்கான காண்பிக்கு நோய் போன்ற அறிகுறி வேற ஒண்ணும் இல்ல. மூளை இந்த நேரத்தில் தான் முழு பாரு இப்படி வெளியே போகும்பொழுதுதான் முழு உபவாசம். எதையும் சாப்பிடாம கம்மி இருக்கு. நீங்க என்ன மாத்திரை போறது மருந்து போறது எல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த சாயங்காலம் கீரையும் சாப்பிட மாட்டேன், காயும் சாப்பிட மாட்டேன். அது விட்டுட்டேன். ஒண்ணும் கிடையாது. வெறும் தண்ணியே போட்டு வெறும் தண்ணியா யாரும் இல்லை. நான் ஒருத்தன் கேட்டேன், எங்க பயிரவங்க இதுக்கு கேட்டேன். ஒருத்தர் பக்கத்துல இல்லை. சரி ஓய்வு இந்த காலத்தில் ஓய்வும் முழு உபவாசம் தேவை. இந்த மாதிரி வருகின்ற போது சரியா? அப்போ இவர் மாடுலாம் பேக் விட்டுருவேன். மாடு வாங்கிங்க தண்ணி காய்ச்சல்னு சொல்லிட்டு நான் படுத்துக்குவேன். எல்லாரும் செஞ்சுருவேன். அப்படியே இப்போ யாருமே கிடையாது. இங்கே 2 பேர் தவிர யாரு 10 ஏக்கரை பூமி 10 ஏக்கரை சுற்றி பார்க்க முடியும். ஒரு மாடு இருக்குது, 4 மாடு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? அங்கே மரம் வாங்க அறுக்கிறது, அப்புறம் கத்தி போட்டு அறுக்கிறது, முடிச்ச அளவுக்கு சமைக்கிறது. 2 பேர் தவிர இங்கே சத்தம் போட்டால் கூட யாரும் வரமாட்டாங்க. யாரும் கிடையாது. பாருங்க 6 மணி ஆகிட்டு இங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்கும். ஒரு வருஷம் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். இந்த உபவாசம் போது இந்த இது நடக்கும்போது என்ன சாந்தி விஷம சாந்தி நடக்கும்போது நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கேன். அவங்களும் இல்லை, அவங்களும் கோயம்புத்தூர். எத்தனை மாசத்துலங்க ஐயா விஷம சாந்தி நடந்தது? 6 மாசம். 6 மாசம். இந்த விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை நீக்கி முடிந்தவுடன் உடல் புத்துணர்வு பெறுவதை நீங்களே உணர்வீர்கள். கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்பட்ட மருந்துகள், குறிப்பாக ஸ்டீராய்டு, நாம் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கடந்த காலத்தில் நம் உடம்புல செலுத்தப்பட்ட ஓல்டு மெடிசன், ஸ்டீராய்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா? நீங்கள் உணர்வீர்கள். கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்றுக்கொண்ட நாம் மருந்து போட்டிருக்கோம், அது உள்ள வச்சுருக்கோம். அப்புறம் மாத்திரைகள், ஸ்டீராய்டு போன்ற கடுமையான பல விஷயங்கள் உள்ளே தங்கி இருக்கும். ஆன்டிபயோட்டிக், ஆன்டிவைரஸ், ஆன்டிபயோட்டிக் உள்ள உட்காந்துருக்கு. கேன்சர் உண்டு பண்ணுறது அதுதான். இன்ஜெக்ஷன் போன்றவை இந்த விஷம சார்ந்த காலங்களில் மெல்ல மெல்ல வெளியே நான் குடிச்ச சிகரெட்ல வெளியே அதே தான் நிக்கோட்டின் பூரா வெளியே வந்துருச்சு. ஒரு 1.5 ஃபுல்லு அப்படியே அட் டைம் சாப்பிடுவேன். 1250 அப்படியே ஒரே கம்பி காலையிலும் சாயங்காலம் நல்லா குடல் ரத்தம், பிரியாணி, மீன், அப்புறம் சாயங்காலம் நைட்டு காடை, கவுதாரி, கோழி தெங்கு பரோட்டான்னு இருக்குது. அன்னைக்கு மச்சானை தெரியுது அந்த பாட்டு பாடிச்சுங்களா? அது இருந்தா தெங்கு பரோட்டா. அங்க போயிடுவோம், பால் சாப்பிட்டு தண்ணி ஊற்றுவோம், அங்கே போய் போந்துக்குவோம். அவங்க பாட்டுக்கு நம்ம தான் சுற்றி வர ஒரு பட்டாளி சேர்த்துல ஊற்றி கொடுப்பாரு. தண்ணிக்குள்ளே குடிச்சிட்டு அப்படியே குடிச்சிட்டு குடிச்சோம். எத்தனை பேர் சுற்றி வர 10-20 பேர் இருப்பாங்க. எல்லாமே அதிகாரி அவர் கண்ணாசி பண்ணோம்னா மானு வரணும், கவுதாரி வரணும், காடை வரணும், எல்லாம் வரணும். மலையில் இருக்கிறது ஊர்வனம் எல்லாம் வந்து கொடுக்கணும். எல்லாம் வந்து ஆளை கால் விடுது. அப்புறம் கால் நீட்டு விட்டு ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது. அதெல்லாம் அப்புறம் இதுதான் அந்த இன்ஜினியர் பவர். அது அரசாங்க அதிகாரின்னா அதுல இருந்து தப்பிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் அவர் அங்க ஒருத்தருக்காரு கோபாலகிருஷ்ணன். அவர் சொன்னார் அதெல்லாம் மீறி தண்ணியா அதோட டாப்ல போகுதுங்கிறாரு. அவர் 8 போயிட்டாரு. 8க்கு போய் இப்ப திரும்பி வந்து வீட்டுக்காரி இப்ப மாறிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரி பேசினேன், போன்ல பேசினேன். என்னோட வீடியோ வரிதான் பரவாயில்ல. இந்த கடவுள் மணி சரி நல்லா இருந்தா சரி. நீங்கள் உணர்வீர்கள். சமைச்சு போட்டு ஆளை காலி பண்ண. ஆமா, நான் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் இந்த விஷம சாந்தி விஷம காலத்தில் உடல் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷம சாந்தி காலங்கள் தேவைப்படலாம். நிறைய விஷம் இருந்ததுன்னா 2 மணி நேரம் 6 மாதம் அப்படி தேர்ப்பட 2 மணி நேரம். எனக்கு அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பத்திலே ஏற்கனவே இப்போ இதெல்லாம் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய எந்த சைட் எஃபெக்ட் எனக்கு கிடையவே கிடையாது. அதான் எழுதிக்கிறேன். எனக்கு முன்னாடி இருந்த வெங்கடேசன் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் எழுதிக்கிறேன். அவர் எழுதிக்கிறேன். ஒருத்தரா பேசுங்க. பாருங்க, இவர் எழுதுனதை நான் அனுபவிச்சு அதை கன்சல்ட் பண்ணேன். உறுதிப்படுத்துறாரு. சாட்சி அவர் சொன்னதெல்லாம் என் உடம்பு நடந்துச்சு. வேற என்ன வேணும்?
ஏங்க அதான் எழுதிக்கிறேன். எழுதியாச்சு. இவர் சொல்றதுல எழுதியாச்சு இதுல. நீங்க சொல்லுங்கம்மா. நீருக்கு வந்தா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நடந்துருச்சு. நான் எத்தனை வருஷம் கழிச்சு அவர் எழுதுன எந்த வருஷங்க? இது இருக்கு 2002. இல்ல சொல்ல பிராக்டிக்கலா நான் அனுபவிச்சு சரின்னு சொல்றேன். ஏங்க ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்றாங்க, அடுத்தவங்க அதை வந்து என்ன பண்றாங்க, அனுபவிச்சு பார்க்கறாங்க. அடுத்து பார்த்து கன்கர் பண்றாங்க. கரெக்ட். அவர் சொன்னது கரெக்ட். அந்த ஆராய்ச்சியாளர் சொன்னது கரெக்ட் அப்ப தான். திருப்பி திருப்பி நான் அதே எழுதி என்ன முடியாது. அது தேவையில்லை. அவருடைய அப்கிரேட் வருஷன், அதாங்க ஆரண்டி. இதனுடைய அப்கிரேட் வருஷன் தான் நானும். அக்பர் ரைட். சாட்சிகள் தான். நம்ம சாட்சிகள் தான். நாம வெறும் சாட்சிகள் தான். அவர் சொன்னது ஐயா விசுவா வந்தே முடிச்சிட்டு பேசுறாரு. ஆமா. நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் விசுவா சாந்தி. உங்களுக்கு வந்தா நீங்களும் கன்கர் பண்ணலாம். வந்திருக்கு. ஓ வந்திருக்கு. அதாவது உங்க ஏன் எங்க வீட்டுல வந்து கேளுங்க, காட்டி வச்சு 20 நாள் இருந்ததுக்கு எங்க வீட்டு வந்துருச்சு. 32 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை எனக்கு. அதாவது இப்படி குனிஞ்சோம்னா சளி பிடிச்சிச்சுன்னா சளியா சொட்டும் பாத்தீங்களா? அப்படி குனிஞ்சோடனே தண்ணி தண்ணியா ஊத்தும்ல, அது தண்ணி ஊத்து வந்து ரத்தமா சொட்டும். அங்கேயே அதுதான், அங்கேயே அதுதான். ஓ என் பையன் 2 வயசுல, என் பையனுக்கு இப்ப 36 வயசு ஆகுது. பெரிய பையன். அவன் 2.5 வயசுல வந்து எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வந்து நானா ஏற்படுத்திக்கிட்டது. ஏன்னா நிறைய வேலை செய்வேன். வீட்டை கட்டிட்டு அந்த தோட்டத்தை வந்து சரி பண்றதுன்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, காலையில 5:30 எந்திரிச்சு வேலை செய்வேன். பணியில எல்லாரும் போறவங்க வரவங்கலாம் சொல்லுவாங்க, தலையில துண்டகதி செய்யுமா, பனி அடிக்கணும். அப்ப தெரியாது. 24 சின்ன வயசு, வயசு 24 வயசுல தெரியாது. அங்க ஆரம்பிச்சது ஒரு 20 வருஷம் அப்படியே இருந்துச்சு. தொடர்ச்சியா வேலை செஞ்சு போட்டோல எடுத்துங்களா? போட்டோ எடுக்கலையே. எடுக்கல. எடுக்க வேண்டியதானே? சொல்லுங்க. அப்படி இருந்தது. அவங்க இருக்கு, நீங்க 2 மணி எடுக்க வேண்டியதானே? நான் அலோபதிக்கே போகலங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அலோபதிக்குன்னு எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஏன் மொபைல் காய்ச்சல் வந்துச்சு. அம்மா அப்பா ஒரு நிமிஷம் எடுத்து வீடியோ எடுங்க. சொல்லுவாங்களா, அம்மா அப்பா சொல்லுவாங்களா, இப்படிலாம் பிரச்சனை இருந்துச்சு, இப்படியே எத்தனை தடவை தீர்க்கும். அது எனக்கு தெரிஞ்ச எதுவுமே கிடையாது, அலோபதியிலே கிடையாது. அதே மாதிரி இந்த பேய் பிணி சொன்ன, அதுக்கு பீனிசத்தை விட பேய் பிணி சொன்னாங்க. அதை அவ்வளோ பிரச்சனை. இந்த மூக்கு தும்மல் வந்துச்சுன்னா இந்த மூக்கு கீழே விழுந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கனம், அந்த மூக்கு கீழே விழுந்துச்சோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டேக்கிள் பண்ணி அப்போ வந்து ஆயுர்வேதிக் தான் பார்ப்பேன், அலோபதிக்கே போக மாட்டேன். ஆயுர்வேதத்தில் இந்த எண்ணெய் தேய்ச்சி தைலம் குடிக்கிறது இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே நார்மலாக கொஞ்சம் வேலையை குறைக்க விட்டு அப்படியே நார்மலாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இந்த கண்ணை வந்து இப்படி தான் கஷ்டம் அரிப்பு. சும்மா இப்படி தான் தேய்க்கினா பத்தாது, கண்ணை இப்படி வச்சுட்டு தேய்க்கணும். அவ்வளோ அரிப்பு. எங்கள் வீட்டில் எல்லாருமே அக்குபஞ்சர். ஆனால் நான் ஒரு மீன் கூட போட்டதில்லை. எனக்கு போடாது, எனக்கு வேண்டாம். எனக்கு வந்தது நானே அதை சரி பண்ணேன். நானே தைரியமாக சொன்னேன். இது வந்து ஸ்ரீமத் பகவத் ஐயா வந்து யோக சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. சேலத்தில் உனக்கு வந்ததை வந்து நீ அப்படியே சரி பண்ணி அப்படியே சரி பண்ணி சொல்லுவேன். வானத்துலேருந்து பனி பெய்யுது, அது சேர்த்து வச்ச நீரை தானே பனியாக கொடுக்குது. அப்போ என் மண்டையில் ஏறினது தானே எனக்கு சும்மாலாம் சரியாக வருது. அப்போ அது தனியாக சரியாக போயிருக்குல்ல. அதே வெளியே அனுப்பிடும், அதே வெளியே அனுப்பிடும். நீடில் போட்டு நீங்கள் அமுத்தி எல்லாம் செய்யறீங்க. எனக்கு வந்து உள்ளுக்குள்ள அது வெளியே தானே வருது, வந்துச்சுன்னா எனக்கு தீர்ந்து போயிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீடில் கூட நான் போட்டுக்க மாட்டேன். சின்ன சின்ன நீடில் அக்குபஞ்சர் நீடில் சரி போட்டுக்கவே மாட்டேன். அப்படிலாம் இருந்துட்டு என்னைய நானே சரி பண்ணிக்கிட்டேன். என் பையன் போட மாட்டேன், போடாதுன்னு சொல்லிடுவேன். தனியாக விட்டு எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு நான் போய் படுத்துக்குவேன். என்னை யாரும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தது. இப்போ வந்து இந்த நீர் உணவுக்கு வந்த பிறகு அது வரைக்கும் இருந்துச்சு, சுத்தமாக சரியாக போணுச்சு. இந்த 70 நாளில் 70 நாளில் 60 நாளில் சரியாக போணுச்சு. இப்போ என்ன இந்த 60 நாள் என்ன பண்ணி சொல்லிடுங்க. அதான் காலையில் நான் என்ன செஞ்சேன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஐயாவை பார்க்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. 2.5 மாதம் இருக்கும். மதுரைக்கு ஐயா கேம்ப் போடும்போது வந்திருந்தாங்க. அவங்க வந்து இதேமாரி அவங்க வந்து ஒரு 15 வயசுலேருந்து அவங்களுக்கு தேடுது. இந்த ஞானம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து அவங்க 15 வயசுலேருந்து இப்போ வந்து 65-70 ஆகுது அவங்க வயசு. அதுலேருந்து தேடுதல் போய் அப்போ தேடுதல் இருந்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இது இல்லை, நான் தேடுறது இது இல்லை. எல்லாத்தையும் தேடுவாங்க, ஆனால் நான் தேடுற திருப்தி இதில் இல்லை அப்படின்ட்டு வேற பக்கம் பிராணிக்கு எல்லாம் முடிச்சிருக்காங்க. அதான் நீங்கள் பகவத்தையா போயிட்டு இருக்கீங்க. பகவத்தையாட்டு நான் போல அவருடைய யோக சிகிச்சைங்கிற புக்கை படித்தேன். யோகத்தை படிச்சீங்க. அதில் படித்ததுனால எனக்கு வந்து என்னுடைய நோய்களை நீங்கள் வந்து உச்சத்துக்கு போகிற வரைக்கும் கவனிங்கன்னு சொல்லுவார் அவர். உச்சத்துக்கு போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போக முடியலங்கும் போது கீழே இறங்கிடும். நோயை வந்து உச்சத்துக்கு போகிற விட்டுரு. உச்சத்துக்கு போகிற வரைக்கும் விட்டுரு. எனக்கு அந்த மாதிரி உச்சத்துக்கு போகிற வரைக்கும் விட்டுரு. அது உச்சத்துக்கு போயிட்டு இதுக்கு மேலே போக முடியாதுங்கும் போது அப்படியே தானே ஆட்டோமேட்டிக்காக இறங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆளை கிளம்பி கீழே குதிப்பீங்க, ஐயோ உடையாந்துருவோம் தானே கீழே உடையாது. அதே மாதிரி தான் நோய் தன்மையும் உங்களுக்கு வந்து உச்சத்துக்கு போகும். அதை நீங்கள் அப்படியே அலோவ் பண்ணுங்க. அது உச்சத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே இறங்கிடும் அப்படின்னு சொல்லும்போது இதே தான் நான் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்போ 60வது நாளைக்கு 75 நாள் இன்னைக்கு ம். ஒரு 65வது நாள்லேருந்து ம். இப்போ லேசான அரிப்பு ம், ம். விஷம சாந்தி ஏற்படுது. அப்போ இது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கை படிக்கும்போது நம்ம வெங்கடேசன் ஐயா சொல்கிறாரு, உங்களுக்கு 3வது மாதம் 4வது மாதத்துலேருந்து விஷம சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு 2.5 மாதத்துலேயே ஏற்பட்டுச்சு. வெரி குட். 70 நாள்லயே எனக்கு 6 மாசம் ஆச்சு. அப்ப ஏன் 70 நாள்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, என் உடம்புல வந்து இந்த ஸ்டீராய்டு அந்த டாக்ஸின் அதெல்லாம் இல்ல. கிடையாது. ஏதும் இல்ல. இது இல்ல. என் உடம்புல இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நிக்கோட்டின் இருந்தது. நிக்கோட்டின் பயங்கரமா அவங்களுக்கு வந்து இருந்தது. அதே மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அப்ப அவங்களுக்கு நீண்ட நாள் எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். எனக்கு அக்யூமுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து சீக்கிரமா ஆயிடுச்சு. சீக்கிரமா ஆயிடுச்சு. எனக்கு அந்த 60 நாள் 65 70 நாள்ல இருந்தே எனக்கு ஆரம்பிச்சு. இப்ப அந்த தண்ணியை குடிச்ச உடனே ஒரு தும்மல் விழுந்துட்டாங்க. ஆமா. நைட்டு படுத்துருக்கும் போது யாரோ பக்கத்துல நான் எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். ம். அப்புறம் அந்த தும்மல்ல அவ்வளோ சளி ஓ. அப்படி வந்துச்சு. சரி நம்ம படுத்திருந்து டிஸ்டர்ப் ஆக வேணாம்னு சொல்லிட்டு நான் 3:38 ம். யாரோ என் பக்கத்துல இருந்தவங்க பார்த்தாங்க. ம். அமுதா பார்த்தாங்க 3:38. அவங்க பார்க்கும்போது நான் பார்த்தேன் 3:38. நான் குடிக்க போயிருப்பேன். நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க. அப்ப நான் சொன்னேன் ஐயாட்ட, யாரோ குளிச்சிட்டு இருக்காங்க டவல் தொங்குது. நான் ஐயான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம். சரி குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆயிட்டோன்னு 3:38க்குலாம் நான் வெளியே வந்துட்டேன். ம். அது பிறகு போய் படுக்கல. ம். அப்ப அந்த தும்மல் வந்த முன்னே அந்த தும்மல்ல அவ்வளோ சளிங்க ம். கதக்குன்னு வெளியே வந்துச்சு. ம். இப்போ கர்ச்சிப்லாம் இப்போ கையில் வச்சிருக்கேன்னா அன்னைக்கு வாழ்க்கையில் போர்வையில் விழுந்து அப்படியே போர்வையிலே ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ம். இப்போ அந்த விஷம சாந்தி எனக்கு ஏற்படுது. நான் அப்படியே விட்டுட்டேன். ரைட், சரி. பிரச்சனையும் இல்லை. ரைட். நம்ம உடலில் சேர்ந்து இல்ல பழைய 60 நாளா என்னென்ன சாப்பிடுவீங்க? இது முடிச்சு இந்த 4 வரி இருக்கு முடிச்சிடலாம். அவங்க சொந்த கதையில அப்புறம் சொல்லிட்டோம். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போன்றவை விஷயம் அது சொந்த கதையெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பேசணும். எல்லாத்தையும் ஆரம்பமான வாய்ப்பு இருக்கு. விஷம சாந்தி நாட்கள் உடலால் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷம சாந்தி சம்பவங்கள் தேவைப்படலாம். நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய